தருமபுரி குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா முடிந்த பிறகு ஆண்டுதோறும் உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் நடைபெற்ற நிலையில உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இங்க இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் சங்கர், கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர்கள் முன்னிலையில கோவில் வளாகத்துல இருந்த உண்டியல்கள் எல்லாத்தையும் திறந்து எண்ணும் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. பலத்த பாதுகாப்புடன் கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் உண்டியலில் இருந்த ரொக்க பணம் மற்றும் சில்லறை காசுகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். எல்லா உண்டியலையும் சேர்த்து ரூபாய் 2,21,777 ரொக்க பணம் மற்றும் சில்லறை காசுகள் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருக்கு. இது போக 4 கிராம் 200 மில்லி தங்கம், 165 கிராம் வெள்ளி பொருட்களும் இருந்தது. இவை அனைத்தும் கோவில் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து வெள்ளத்தாளு ஒண்ணு இருந்திருக்குது. அட, முருகனுக்கே கடிதமான பிரிச்சு படிச்சா அதுல கடன் பிரச்சனையை தீர்க்க முருகனுக்கு பக்தர் ஒருவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல கடன் பிரச்சனையை தீர்க்க கந்த சஷ்டி கவசத்துல உள்ள வரிகளை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்திருக்கிறாரு. அதுல யார் யாருக்கு எவ்வளவு கடன் தர வேண்டும், அது மட்டும் இல்லாம நகை கடன், சங்க கடன், வீட்டு கடன், எவ்வளவு தொகை என தனித்தனியாக தொகை எழுதியிருக்கிறாரு. மொத்தமாக 1 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையை தீர்த்துவை முருகா என்று அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் தனக்கு ஒருவர் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்பதையும் அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா அந்த கடிதத்தை எழுதியவர் யார் என்ற விவரம் குறிப்பிடவில்லை. இந்த கடிதத்தை படித்து பார்த்த கோவில் பணியாளர்கள் பக்தரின் கோரிக்கையை நிறைவேற்றி தா முருகா அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க.